மோதல் தவிர்க்க முடியாதது. பளபளக்கும் வெள்ளி கவச உடை அணிந்த ஒரு வீரர் காற்றில் அலைமோதும் கருமையான கூந்தலுடன் ஒரு பயங்கரமான டிராகனை நோக்கி பாய்ந்தார். டிராகனின் எரியும் மூச்சு வீரரின் மாயாஜாலமாக சார்ஜ் செய்யப்பட்ட கையை சந்தித்ததால் தீப்பொறிகள் பறந்தன. அந்த மோதலின் தீவிரம் பாழ்நிலத்தின் மேலே புயலான வானத்தை ஒளிரச் செய்தது. மற்றொரு காட்சியில் வேறு ஒரு டிராகன் காட்டப்பட்டது. இது சூரிய அஸ்தமனத்தின் வண்ணங்களிலான செதில்களை கொண்டிருந்தது. அதே வீரனுக்கு முன்னால் கர்ஜித்தது. புகையும் அழிந்த நிலப்பரப்பிற்கு மத்தியில் வாளை உயர்த்தியபடி போருக்கு தயாராக இருந்தது. இன்னொரு காட்சியில் அந்த வீரர் இப்போது கம்பீரமான பழுப்பு நிற குதிரை மீது அமர்ந்து அதன் கவசம் மின்னியது. பாறைகள் நிறைந்த மூடுபனி சூழ்ந்த பாதையில் ஒரு நீண்ட வாளை உயர்த்தி பிடித்தபடி சவாரி செய்தார். அவர் ஒரு பயங்கரமான இருண்ட மலை முகத்துவாரத்தை நோக்கி சென்றபோது அவரது சிவப்பு மேலங்கி பின்புறம் பறந்தது. பின்னர் கூரான இருண்ட கோட்டை கோபுரங்களின் பின்னணியில் பெருமையுடன் நின்று கொண்டிருந்த அந்த வீரர் தனது சங்கிலி அஞ்சல் மற்றும் தகடு கவசத்தில் தன் வாளை உறுதியாக பிடித்திருந்தார். அதன் முனை அருகிலுள்ள கொல்லனின் சூளையிலிருந்து வெப்பத்துடன் பிரகாசித்தது. அவர் சந்தித்த சோதனைகளையும் அவர் பயன்படுத்திய ஆயுதங்களையும் இது உணர்த்தியது. துளையிடும் சிவப்பு கண்களை கொண்ட ஒரு பெரிய பச்சை டிராகன் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள அமைதியான ராஜ்யத்திற்கு மேலே பறந்தது. அதன் நிழல் கோபுரங்கள் மற்றும் சுவர்களின் மீது விழுந்தது. ஒரு அமைதியான அச்சுறுத்தல் நிலவியது. இறுதியாக அந்த வீரர் வெற்றிவாகை சூடியவராக நின்றார். நீல நிற மேலங்கியை அணிந்து அடர் நீல நிற மேலங்கியுடன் கூடிய வேலைப்பாடுகள் நிறைந்த தங்க கவச உடையில் அவர் காட்சியளித்தார். அவர் பாழடைந்த ஒரு பெரிய நகரத்தின் இடிபாடுகள் பரவியிருந்த வெளிரிய வானத்தின் கீழ் தேய்ந்த கல்லில் நின்றார். அவரது பார்வை உறுதியானது. அவரது வாள் அவரது பக்கத்தில் இருந்தது. ஒரு பாதுகாவலர், ஒரு உயிர் பிழைத்தவர், அழிந்து போன உலகின் இதயத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு லெஜண்ட்.